வணக்கம். உடல்நலம் குறித்த ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வளவளன்னு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒண்ணு கிடையாது. நம்ம உடம்போட மிக முக்கியமான ரகசிய குறியீடான டிஎன்ஏவை உள்ளிருந்தே எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் பார்க்க போறோம். நினைச்சு பாருங்க, நம்ம அன்றாட உணவுல நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு சின்ன முளைக்கட்டிய பயிர் நம்ம மரபணுக்கள் உள்ள பிழைகளை திருத்தி நச்சுக்களை வேரிலேயே அழிக்கும் ஒரு மாபெரும் சக்தி கொண்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா. உங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தின மொத்த பார்வையையும் இந்த விளக்கத் தொகுப்பு மாத்த போகுது. நம்ம ஊர்ல எப்பவுமே சாப்பாடுன்னா என்ன நினைப்போம்? பசி ஆற்றணும், உடம்புக்கு தேவையான கலோரிகள், கொஞ்சம் விட்டமின்கள் கிடைக்கணும், அவ்வளவுமான. ஆனா உணவுங்கிறது வெறும் கலோரிகள் மட்டும் இல்லைன்னா என்ன பண்றது? உங்க அன்றாட உணவு உங்க டிஎன்ஏவை அழிவிலிருந்து பாதுகாக்கும் ஒரு மிகச்சிறந்த போர் வியூகமா, ஒரு பலமான பாதுகாப்பு அரணா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம தேடலோட ஆணி வேர். முதல் பகுதி, நம்ம டிஎன்ஏ மேல நடக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு போர். ஆமாங்க, இப்போ இந்த நிமிஷம் கூட உங்க உடம்புக்குள்ள ஒரு அமைதியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், காலையில டிராஃபிக்ல மாட்டும்போது நாம சுவாசிக்கிற வாகன புகை, நம்ம வாங்குற காய்கறிகள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரசாயன பூச்சிக்கொல்லிகள், ஏன் ஆபீஸ்ல நமக்கு வர ஸ்ட்ரெஸ் வரைக்கும் ஒவ்வொன்றும் நம்ம செல்களை தாக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா உண்மையில் இது ஒவ்வொன்றும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய போரை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. விஞ்ஞானிகள் இத ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதோ தியரிட்டிக்கலான விஷயம் கிடையாதுங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய கட்டிடத்தை இடிக்கிற இரும்பு பந்து இருக்குல்ல, அது மாதிரி மிகச்சிறிய ஆனா அதிவேகமாக செயல்படும் மூலக்கூறுகள் உங்க செல்கள்ல புகுந்து தாக்குகின்றன. அதோட மெயின் டார்கெட் எது தெரியுமா? உங்க டிஎன்ஏ தான். இந்த தாக்குதலால் உங்க உடலை இயக்கிற மிக முக்கியமான அந்த மரபணு குறியீடுகளில் ஆபத்தான பிழைகளும் முறிவுகளும் ஏற்படுது. இதை நானா சொல்லலைங்க. 2000 வருஷத்திலேயே கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் ப்ரூஸ் ஏம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பண்ண ஆராய்ச்சியில இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அன்றாட உணவில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடும் சாதாரண நச்சுகளின் தாக்கமும் நம்ம டிஎன்ஏ சேதத்தை பல மடங்கு அதிகரிக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. பொதுவா நம்ம உடம்புலயே இந்த சேதங்களை சரி செய்யும் ஒரு இயற்கையான கிளீனிங் டீம் இருக்கு. ஆனா இது தொடர்ச்சியான தாக்குதல்களால அந்த டீம் மொத்தமா திணறி போயிடுது. இப்படி போதிய பாதுகாப்பு இல்லாததால இந்த டிஎன்ஏ சேதம் நாளுக்கு நாள் குவியுது. சில சமயம் காரணமே இல்லாம பயங்கர டயர்டா ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? எதிலும் கவனம் செலுத்த முடியாது, அங்கங்க வலிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைச்சீங்க? நம்ம செல்களும் டிஎன்ஏவும் தங்களை தாங்களே சரி செய்ய போராடி போராடி முழுமையா தேஞ்சு போயிருச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அங்கதான் நம்ம பகுதி 2 ஆரம்பமாகுது. ஒரு பயோகெமிக்கல் சூப்பர் பவர், நம்ம உடம்போட பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்த போற ஒரு ரகசியம். இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. உங்க உடம்போட மரபணு சரி செய்யும் குழுவோட சக்தியை பல மடங்கு அதிகரிக்க ஒரு தீர்வு இருக்கு. இங்கதான் நம்ம புரோக்கோலி முளைகள், அதாவது புரோக்கோலி ஸ்ப்ரவுட்ஸ் மாஸ் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இது வெறும் சாதாரண காய் இல்லைங்க, இது ஒரு உயிர்வேதியியல் சூப்பர் பவர். நீங்க இந்த புரோக்கோலி முளைய வாயில போட்டு மெல்லும்போது சரியா அந்த நிமிஷத்துல ஒரு மேஜிக் நடக்குது. அந்த செடியில உள்ள குளுக்கோராஃபனின் அப்புறம் மைரோசினேஸ் ஆகிய 2 வேதி பொருட்களும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து சல்ஃபோராபான் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மூலக்கூறை உருவாக்குது. இது ஏதோ சாதாரண ஆன்டிஆக்சிடென்ட் கிடையாது, இது மரபணுக்களை தட்டி எழுப்புற ஒரு ஆக்டிவேட்டர். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சல்ஃபோராஃபின் நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற NRF2 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ஸ்விட்சை ஆன் பண்ணி விடுது. இந்த NRF2வை ஒரு பெரிய மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவை வழிநடத்துற கண்டக்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சல்ஃபோராஃபின் அதை தட்டி எழுப்பின உடனே அது நேரா உங்க செல்களின் உட்கருவுக்கு போய் அங்க இருக்கிற 200க்கும் மேற்பட்ட நச்சு முறிப்பான் மற்றும் பாதுகாப்பு மரபணுக்களுக்கு உயிர் கொடுக்குது. வாவ், கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 200%. ஆமாங்க, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்துல டாக்டர் ZW ஃபாஹி 2007 பண்ண ஆய்வின்படி பார்த்தா, இந்த சல்ஃபோராபின் மூலக்கூறு நம்ம உடம்பின் முக்கிய நச்சு நீக்கும் என்சைம்களின் செயல்பாட்டை 200% வரையும் அதிகரிக்குது. இது ஏதோ சின்ன பர்சன்டேஜ் இல்ல, உங்க உடம்போட பாதுகாப்பு அமைப்பை ஒரு பிரம்மாண்டமான உச்சத்துக்கு கொண்டு போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, சாதாரணமா இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் படைய திடீர்னு ஒரு எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸா மாத்துனா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க நடக்குது. இந்த ஆக்டிவேட் செய்யப்பட்ட என்சைம்கள் வெறும் பாதிப்பை தடுக்கிறதோட நிக்கிறதில்ல, உங்க செல்லுலார் ப்ளூ பிரிண்ட்ல, அதாவது டிஎன்ஏல ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பிழைகளை சல்லடை போட்டு தேடி அதை திருத்தி சரி செய்யுது. பகுதி 3, பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். உங்களோட செல்களை பாதுகாக்கிறதுக்கான செயல் திட்டம். இவ்ளோ பெரிய மருத்துவ அற்புதம் செய்யற இந்த புரோக்கோலி முளைகளை நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா வளர்க்கலாங்க. உங்க செல்களை பாதுகாக்க
இதோ ஒரு சிம்பிளான வழி. கொஞ்சம் ஆர்கானிக் விதைகள், ஒரு கண்ணாடி பாட்டில், அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இவ்ளோதான் தேவை. விதைகளை ஒரு ராத்திரி பூரா ஊற வைங்க. அப்புறம் தினமும் 2-3 தடவை தண்ணியில கழுவி வடிகட்டுங்க. சும்மா 4-6 நாள்ல இந்த சத்தான முளைகள் ரெடி. முதிர்ந்த புரோக்கோலிய பல கப் சாப்பிடறதை விட இந்த இளம் முளைகளை வெறும் 1/4 கப் சாப்பிட்டாலே அதிகப்படியான NRF2 ஆக்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இதை எப்படி சாப்பிடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முளைகளை எப்பவுமே பச்சையா தான் சாப்பிடணும். ஏன்னா சல்ஃபோராபானை உருவாக்குற அந்த முக்கியமான மைரோசினேஸ் என்சைம் சூட்டுல ஈஸியா அழிஞ்சிடும். அதனால எக்காரணத்து கொண்டு இதை சமைக்கக்கூடாது. தினமும் காலையில குடிக்கிற ஸ்மூதியில இல்லனா மதிய உணவோட சாலட்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு இதை சேர்த்து பச்சையா சாப்பிட்றதா ரொம்ப சரியான முறை. பகுதி 4. உணவை பற்றிய ஒரு புதிய பார்வை. அதோட மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய வலைய பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த இடத்துல நான் கண்டிப்பா ஒரு வார்னிங் கொடுத்தே ஆகணும். கடையில விக்கிற சப்ளிமெண்ட் பொடிகளை பார்த்து கொஞ்சம் உஷாரா இருங்க. இதை வியாபாரமாக்குறதுக்காக நிறைய கம்பெனிகள் அதிக சூட்டை கொடுத்து இந்த முளைகளை காய வைக்கிறாங்க. அந்த அதிகப்படியான வெப்பத்துல நமக்கு தேவையான அந்த முக்கிய என்சைம்கள் முழுமையா அழிஞ்சிடுது. கடைசியில நீங்க சாப்பிட்றது எந்த பலனும் தராத ஒரு வெற்று தூளை தான். அதனால எப்பவுமே உண்மையான இயற்கையான முளைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. உண்மையிலே இது நம்ம பார்வையே மாத்துதல்ல. நீங்க இனிமே வெறும் ஒரு காய்கறியை சாப்பிடல, உங்க உடம்புக்குள்ள ஒரு அதிநவீன உயிரியல் பாதுகாப்பு அமைப்பை, அதாவது ஒரு பயாலஜிக்கல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்ள அனுப்புறீங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் போறது கூட இனிமே சும்மா சாமான்கள் வாங்குற வேலையா இருக்காது. உங்க செல்களை தன்னைத்தானே சரி செய்ய வைக்கிற ஆயுதங்களை தேடி போற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஷனா தான் இருக்கும். இயற்கை நமக்கு இவ்ளோ பெரிய ஒரு சூப்பர் பவரை ஒரு சின்ன விதைக்குள்ள மறைச்சு வச்சிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ உங்களுக்கான ஃபைனல் கேள்வி இதுதான். உங்க உடம்போட இந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த நீங்க ரெடியா? சிந்திச்சு பாருங்க, நீங்களே வீட்ல செஞ்சு பாருங்க.